ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான அடை தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. நல்ல புரோட்டீன் ரிச்சான இந்த தோசையை 2 சாப்பிட்டாலே போதும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்ல புரோட்டீனும் நம்மளுக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த புரோட்டீன் ரிச் அடை தோசையை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அடை தோசை செய்யறதுக்கு மிக்சிங் பவுல்ல 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த 4 பருப்புமே ஒரே மெஷர்மெண்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. இதோடவே 7-8 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். நான் பச்சரிசி சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு கவுனி அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஹெல்த்தியா இருக்கும். இதோட 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாங்க. குறைஞ்சது 5ல இருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்திருக்கிறனால எல்லாமே நல்லா ஊறி வரணும். இப்ப நான் ஒரு 5 மணி நேரம் போல எல்லாத்தையும் ஊற வச்சிருந்தேன். பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. இப்ப ஊற வச்சிருக்கிற பருப்பு அரிசி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. இப்ப நம்ம சேர்த்தி இருக்கிற பருப்புல ஏதாவது ஒரு பருப்பு வீட்டுல இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு மீதி இருக்கிற பருப்பு ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. சின்னதா 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க. அப்பதான் தோசை நல்லா சாஃப்டா வரும். நம்ம அடை மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அரைச்ச உடனேயே தோசை ஊத்திக்கலாங்க. சப்போஸ் வீட்டுல இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னா நீங்க அடை மாவுக்கு நைட்டு ஊற வச்சு காலையில தோசை வந்து டிஃபனுக்கு ஊத்திக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம தோசை மாவு மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியா இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டேன். இதுலயே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நம்ம அடை தோசைக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப சர்க்கரையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி சட்னி ரெடி பண்ணி வச்சிடலாம். சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டு தோசை ஊத்துனாதான் சுட சுட நம்ம தோசையை சாப்பிட முடியுங்க. இப்ப மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கலாம். சின்னதா 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா பெரிய சைஸா இருக்கறனால 1 சேர்த்திருக்கேன். சின்னதா இருந்தா 2 பல்லு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். சின்னதா 1 துண்டு புளி சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சிட்டு கொஞ்சமா தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான சட்னி ரெடி பண்ணிக்கோங்க. அடைக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம சட்னி அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கெட்டியா சட்னி அரைச்சு அடையோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இப்ப சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்றதுக்காக தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப தாளிப்ப சட்னியோடவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட செம டேஸ்டியான தேங்காய் கெட்டி சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம அடையை ஊத்தி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கெட்டியா அடை தோசை ஊத்தாம நல்லா மொறு மொறுன்னு லேசான தோசையா ஊத்தி எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு அயன் தோசைக்கல் யூஸ் பண்ணிருக்கேன். வெங்காயம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தோசை ஊத்திக்கலாம். கல்லு நல்லா சூடா இருக்கு. ஒரு கரண்டி மாவை சேர்த்துட்டு சர்க்குலர் மோஷன்ல நம்ம சுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது தோசை நல்லா ரவுண்ட் ஷேப்ல அழகா கிடைக்கும். தேவையான அளவுக்கு ஆயிலோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேம்லயே தோசையை வேக வச்சுக்கோங்க. பாருங்க, தோசை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி லைட்டா பிரவுன் கலர் வர ஆரம்பிச்சோன்னே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா வேக வச்சுக்கலாங்க. திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான மொறு அடை தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதே போலவே இன்னொரு தோசையும் ஊத்திக்கலாம். ஒரு கரண்டி மாவை சேர்த்து சர்க்குலர் மோஷன்ல நல்லா சுத்தி விட்டுக்கலாங்க. தோசை ஊத்தும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தோசை ஊத்துனதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேம்ல வச்சு தோசையை சுட்டு எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சுங்க. வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான மொறு அடை தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம ஹெல்த்தியானது கூட. தொட்டுக்கிறக்கு பூண்டு சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி எது வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க நாட்டு சக்கரை கூட வச்சு சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த தேங்காய் கெட்டி சட்னியையும் ஹெல்த்தியான மொறு அடை தோசையையும் ட்ரை பண்ணி பாருங்க.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.